முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு பூரண குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தேன். இந்த சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் பி டீம் என்றும், நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப் போவதாகவும் பரவும் வதந்திகளில் எல்லளவும் உண்மை இல்லை என்று தெரிவித்துள்ளார். பாரம்பரிய நாட்டு மாடு இனமான மலை மாடுகளுக்கு வனப்பகுதியில் மேய்ச்சல் அனுமதி வழங்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் தலைமையில் தேனி மாவட்டம் போடி அருகே முந்தல் பகுதியில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நேற்று நடத்தப்பட்டது. வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியும் அத்துமீறி சென்று மாடு மேய்த்ததால் சீமான் உள்ளிட்ட அக்கட்சியினர் 56 பேர் மீது வனத்துறையினர் வன உயிரின விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்றார். மகாராஷ்டிரா அரசு சார்பில் திவ்யா தேஷ்முக்கிற்கு பாராட்டு விழா நாக்பூரில் நடந்தது. இதில் முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் கலந்து கொண்டு திவ்யாவை பாராட்டியதுடன் ரூபாய் 3 கோடிக்கான காசோலையை வழங்கினார். திவ்யா தேஷ்முக்கை மகாராஷ்டிர கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நேரில் அழைத்து பாராட்டினார். ராஜஸ்தான் மாநிலம் ஃபாமா மாவட்டத்தின் ஃபலோட்ரா பகுதியில் மாசடைந்த தண்ணீர் தேங்கும் பிரச்சினை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இது தொடர்பாக ராஜஸ்தான் மாநில தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணை மந்திரி கே விஷ்ணு கூறுகையில், ஃபாமா மாவட்டத்தில் பகவான் கிருஷ்ணர் மிகவும் தாராள மனதுடன் இருக்கிறார். நமது முதல் மந்திரி பகவான் கிருஷ்ணரை வேண்டும் போதெல்லாம் இங்கு மழை கொட்டி தீர்க்கிறது. பின்னர் இந்திரனிடம் சொல்லி மக்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர மழையை தணிக்க வேண்டி இருக்கிறது என்று கூறினார். இவரது கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து பென்சில்வேனியா சென்ற இந்திய வம்சாவளி குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மாயமாகினர். விசாரணையில் காணாமல் போன 4 இந்தியர்களும் ஜூலை 29ஆம் தேதி பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு கடைக்கு சென்றதும் அதன் பின் அவர்கள் மாயமானதும் தெரிய வந்தது. இந்நிலையில் காணாமல் போன 4 பேரும் சாலை விபத்தில் உயிரிழந்தது கண்டறியப்பட்டுள்ளது என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான போரை கைவிட மாட்டோம் என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு சுயாதீனமான முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு நிறுவப்படாத வரை ஆயுதங்களை கீழே போடுவதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், எங்களது உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து இந்தியா இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் லண்டன் ஓவலில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 224 ரன்களுக்கும் இங்கிலாந்து 247 ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆனது. இந்தியா 2வது இன்னிங்ஸில் 396 ரன்கள் குவித்தது. இதையடுத்து இங்கிலாந்து 4ஆம் நாள் முடிவில் 6 விக்கெட்டுக்கு 339 ரன்கள் எடுத்துள்ளது. 2வது இன்னிங்ஸில் பொறுப்புடன் விளையாடிய ஜோ ரூட் சதம் அடித்து விளாசினார். இதன் மூலம் தங்களது சொந்த மண்ணில் அதிக டெஸ்ட் சதம் விளாசியவர்கள் பட்டியலில் 24 சதங்களுடன் ஜோ ரூட் முதலிடத்திற்கு முன்னேறினார். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் 7 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாகவும் கணவர் காஷ்யப்பை பிரிவதாகவும் அறிவித்தார். இந்நிலையில் சாய்னா நேவால் அந்த முடிவை தற்போது கைவிட்டுள்ளார். கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்த சாய்னா நேவால், சில நேரங்களில் நம்முடன் இருப்பவர்களின் மதிப்பு அவர்கள் தூரமாக இருக்கும் போதுதான் தெரிகிறது. மீண்டும் தங்களது உறவை கட்டமைக்க முயற்சிக்கிறோம் என்று பதிவிட்டு உள்ளார்.